எல்லா கவலைகளையும் விட்டுட்டு நிம்மதியா சிரிச்சு சந்தோஷமா இருக்கிறதுக்கு தான் அந்த நோக்கத்தோட வரவங்களுக்கு இது அற்புதமான படம். படம் ஸ்கிரிப்ட் பண்ணும்போது படிப்படியா பில்டப் பண்ணி ஒரு பெரிய லாக் பண்ணுவோம். அந்த லாக்ல அந்த லாக்ல இருந்து வரவே முடியாதுன்னு தான் இன்டர்வல் அப்படி பண்ணுவோம். அதுக்கப்புறம் எப்படி அந்த லாக்கை ரிலீஸ் பண்றாங்க, கடைசியில ஒன்று சேரும்போது மறுபடியும் ப்ராப்ளம் வந்து செமி கன்வெர்ட் பண்ணி அப்புறம் கிளைமேக்ஸ்ல எப்படி அதான் ஃபார்முலா. ஆனா இந்த படம் முதல்ல கிளைமேக்ஸை பிடிச்சிட்டாங்க, என்ன கிளைமேக்ஸ் பண்ணணும்னு பிடிச்சிட்டாங்க. அதுக்கான பில்டப்பு முதல்ல இருந்து என்னென்ன வேணுமோ அதை அதுக்காக கொண்டு போயிட்டு கடைசியில் அந்த கிளைமேக்ஸ் கொண்டு போறாங்க. அதனால பார்க்குற நமக்கு எந்த ஸ்டெயினும் இல்லை, ஞாபகம் வச்சுக்கணும் அப்படி இப்படி போனா நிம்மதியா உட்காந்து மனசார வெகுளித்தனமா ஜாலியா பார்த்தோம்னா கலகலன்னு இருக்கு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் எல்லாரும் வாய் விட்டு ஜாலியா சிரிக்காங்க. என்டர்டைன்மெண்ட், ஃபுல் என்டர்டைன்மெண்ட். அந்த குஸ்திய பார்க்கணும் ஆசையா இருக்கு. அது குடும்ப குஸ்தி, ஒரு குடும்பத்தோட குஸ்தி பார்க்கறது சந்தோஷமா இருக்கு. ப்ரொடக்ஷனு, ஹீரோ, டைரக்டர் எல்லாம் பாராட்டினா தனித்தனி பாராட்டு. அத்தனை பேரும் சின்சியரா ஒர்க் பண்ணிருக்காங்க. ஒரு நகைச்சுவைக்கு ஒரு உதாரணமான படமா இருக்கு. எல்லாருக்கும் வணக்கம். கட்டா குஸ்தி படம், கட்டா குஸ்தி பார்ட் 2 பார்த்துட்டு வெளியில வந்திருக்கோம். படம் நடிக்கும் போதே எனக்கு தெரியும் இப்படி ஒரு ரிசப்ஷன் இருக்கும் அப்படின்னு என்னோட கேரக்டருக்கு. அண்ட் அதுக்கேற்ற மாதிரி இப்போ படத்தை என்ஜாய் பண்ணிட்டு வந்திருக்கோம். எல்லாரும் குடும்பத்தோட வந்து ஃபன் பண்ணிட்டு போற மாதிரி ஒரு படம் எடுத்திருக்கோம். ஸோ ப்ளீஸ் எல்லாரும் தியேட்டருக்கு வரணும். எங்க கட்டா குஸ்தி 1 கொடுத்த ஆதரவை விட டபுள் ட்ரிபிள் மடங்கு எங்களுக்கு இந்த படத்துக்கு கொடுக்கணும். செஞ்சு படம் பார்த்துட்டு ப்ளீஸ் கெட் பேக் டு மீ வித் கமெண்ட்ஸ். வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பேன். தேங்க்யூ ஸோ மச். Not the way it is shown in the film Gatta Gusti 2. Gatta Gusti was such a favorite film of mine. I love the movie Gatta Gusti. When I still can't believe I am a part of Gatta Gusti 2, the movie which has such beautiful social value, social system, and especially second part was so exciting. Not a single scene was a boring one. Each and every scene we enjoyed, and each character was so real. Thanks to the director for making the movie and the entire directorial team. And from Vishnu sir just nailed it as usual. And Aishwarya ma'am, this time even she performed she's a wonderful actor, acting as well as her the performance, stunts, each and every actors, and I'm so grateful that I got to share screen with such big actors in Tamil. Thank you so much. Zara she was the hero of Gatta Gusti 2. Meenu Miss and Zara almost had all the scenes, and also Veera, Vishnu sir. So it was so fun. And the very first day, that dance sequence, my first day of shoot in Gatta Gusti 2 was the dance sequence. So being a fan of Vijay sir and I got that dance first day, it was very fun, entertaining, and as well as I was so happy and lucky. Thank you so much. Probably I will learn more Tamil and I will speak more Tamil. Now I am so excited. Ella marandu poi Tamil. Next definitely Tamil la pesuram. Thank you so much. Thank you to all the media friends. Thank you. கதையை சூஸ் பண்றதுமே ரொம்ப செலக்டிவா இருக்கும். ஸோ இந்த படம் அந்த வகையில இதுவும் மிஸ் பண்ணாம பாருங்க. இந்த படம் வந்து கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே ரொம்ப என்டர்டைன்மெண்ட் படமா, ரொம்ப பிடிச்ச படமா இருக்கும். டெஃபினட்டா. தேங்க்யூ. ஏற்கனவே ஆடியோ லான்ச்ல கட்டா குஸ்தி 2 பத்தி நிறைய பேசிட்டேன். இன்னைக்குதான் ஃபர்ஸ்ட் டைம் எல்லாரும் ப்ரெஸ் பார்த்துருக்காங்க, ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ். இந்த படத்துல நடிச்ச எல்லாருமே படம் பார்த்துட்டு இப்பதான் வந்திருக்கோம். எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சது. எல்லாத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃபை விட செகண்ட் ஹாஃப் ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்துருக்காங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அது மட்டும் இல்ல, நாளைக்கு
எல்லா தியேட்டர்லயும் ஹவுஸ்ஃபுல்லா இருக்கு. அதுதான் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ஆமா, ஆல் ஷோஸ் ஆல்ரெடி ஃபுல் இன் ஆல் தியேட்டர்ஸ். ஸோ ரொம்ப ஹாப்பியா இருக்கு. வேல்ஸ் பிலிம் இன்டர்நேஷனல்ல வித் விஷ்ணு விஷால் ஸ்டுடியோஸ் இந்த படம் பிரமாதமா வந்திருக்கு. நிச்சயமா மக்கள் விரும்புவாங்க, குடும்பம் குடும்பமா போய் பார்ப்பாங்கன்ற நம்பிக்கை இருக்கு. அது நாளைக்கு கண்டிப்பா தெரிஞ்சிடும். ரொம்ப நன்றி. படத்துல நடிச்ச எல்லாருமே ரொம்ப சூப்பரா ஆக்ட் பண்ணியிருக்காங்க. டைரக்டர் வந்து படம் பார்த்துட்டு வெளியே வந்தவங்க எல்லாருமே சொல்ற ஒரே வார்த்தை, பாக்கியராஜ் சார் படம் பார்த்த மாதிரி இருந்தது அப்படின்னாங்க. அதனால செல்லாக்கு ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ் அண்ட் அப்ரிசியேஷன். அதே மாதிரி படத்துல நடிச்ச எல்லா குரூவும் ஒவ்வொரு கேரக்டரும் சூப்பரா பண்ணிட்டாங்க. நீங்களும் பார்த்திருக்கீங்க. இதை நிச்சயமா மக்களும் விரும்புவாங்க. எஸ்பெஷலி இந்த சாரா குட்டி ரொம்ப நல்லா நடிச்சிட்டா. குட். எல்லாம் வாங்க. இன்னைக்கு ப்ரெஷ் ஷோல ஃபேமிலியோட ப்ரெஷ் எல்லாரும் பார்த்தாங்க, ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. பார்ட் எந்த அளவுக்கு என்ஜாய் பண்ணாங்களோ அதை விட பார்ட் 2 வந்து ஜாஸ்தியாகவே என்ஜாய் பண்ணியிருக்காங்க. ரொம்ப சந்தோஷம். வெளியில வந்த எல்லார் மூலத்துலையும் சந்தோஷம் தெரிஞ்சது. அதுதான் நாங்கள் எதிர்பார்த்தது. அதை நோக்கி தான் நாங்கள் உழைச்சோம். இன்னைக்கு அது நடத்துறதுக்கு ரொம்ப சந்தோஷம். நாளைக்கு நீங்களும் தியேட்டருக்கு வந்து ஃபேமிலியோட வந்து படம் பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க. தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எஸ்பெஷலி ப்ரொடியூசர் ஹாப்பியா இருக்கிறது பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் இந்த படம் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி அவருக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணேன். ஏன்னா அவருக்கு கதையே தெரியாது, என்னை நம்பி விட்டாரு டோட்டலா. அந்த ஃப்ரீடம் வந்து காப்பாற்றணுங்கிறது முதல் நாள்ல இருந்து ஒரு பயம் இருந்தது. பட் இன்னைக்கு சார் ரொம்ப சிரிச்ச முகமா இருக்கிறாரு. நாளைக்கு நிறைய எடுத்த டிக்கெட்ஸ் ஹவுஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்கு. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது ஐ திங்க் த கிரெடிட் டு செல்லா அண்ட் அவர் என்டையர் டீம் ஒர்க் தான் சினிமா. ஸோ எல்லாரும் அவங்க வேலை வந்து சூப்பரா பார்த்துருக்கோம். And especially Zara has done a wonderful job. Veenu Miss first time Tamil cinema நடிக்கிறாங்க. So ஐஸ்வர்யா லட்சுமி, டிஓபி சார் எல்லாருமே வந்து அவங்க ஒர்க் வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அண்ட் ஐ திங்க் எல்லாரும் தியேட்டர்ல போய் பாருங்க. வெரி வெரி ஹாப்பி. அண்ட் ஆடியன்ஸ் வந்து கண்டிப்பா இந்த படத்தை இன்னும் கொண்டாடுவாங்கிறத நாங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்கா நம்புறோம். ஸோ ப்ளீஸ் கோ அண்ட் வாட்ச் இட் இன் தியேட்டர்ஸ். கட்டா குஸ்தி 2 ரிலீசிங் டுமாரோ. ரொம்ப நன்றி எல்லாருக்கும். ஒரு கனவு மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஏன்னா எல்லாரும் பயங்கரமா ரிவ்யூஸ் சொல்றாங்க. தேங்க்யூ. நாளைக்கு நாளைக்கு ஃப்ரம் த ரிலீஸ் ஐ ஹோப் எங்க ப்ரொடியூசருக்கு ரொம்ப 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 ஹாப்பியா நீங்க இருக்கணும். ரெண்டு ப்ரொடியூசர்ஸ்க்கு தேங்க்யூ டு செல்லா சார். இந்த மாதிரி ஒரு ஸ்டோரி எடுத்து இவ்வளோ நல்லா பண்ணிருக்க. தேங்க்யூ டு ஆல் மை டெக்னீஷியன்ஸ். எவ்ரிபடி ஹஸ் டன் அ பிரில்லியன்ட் ஜாப். ஆல் மை கோ ஆக்டர்ஸ் ஃபேபுலஸ். தேங்க்யூ ஸோ மச். இது ஒரு ஃபேமிலியோட பார்ட்டா, ஃபேமிலியில யாரு பெட்டர்னு சொல்ல முடியாது. அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கு. நல்ல ஒரு டீம் எஃபர்ட்டுக்கு எங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும்னு நான் நம்புறேன். தட் இஸ் அ ஃபீலிங் ஃப்ரம் திஸ் பிரீமியர் ஷோ. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல் ஆஃப் யுவர் சப்போர்ட். தேங்க்யூ. Did you speak? Please speak. So thank you. Thank you. Actually, when I was watching this movie, there were 3 emotional parts, and for all of those, I actually cried. Zara, you've done a good job. Tell everyone to watch it tomorrow in theaters. It releases tomorrow. Everybody watch it in theaters. Thank you so much. Thank you. Hey, Aya, come, Veenu Miss. You spoke? Okay. Well. All done. Done. No, she spoke already. I already finished. ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு கட்டா குஸ்தி 2 ப்ரீமியருக்கு வந்திருக்கேன். அண்ட் சினிமா சொல்லணும்னா சூப்பரா இருக்கு. நல்ல காமெடி, நல்ல டிராமா, நல்ல என்டர்டெயின்மெண்ட். எல்லாருமே வந்து ஃபேமிலி கூட வந்து இது பார்க்க முடியும், என்ஜாய் பண்ண முடியுது. செல்லா சாரோட டைரக்ஷன் சூப்பர். பரத் அவங்களோட எடிட்டிங் சூப்பர். ஷான் சாரோட மியூசிக் செம்ம இருக்கு. அதுக்கு மேல எல்லா ஆக்டர்ஸ், விஷ்ணு விஷால் சார், ஐஸ்வர்யா ஜி எல்லாருமே சூப்பரா பண்ணியிருக்காங்க. நீங்க வந்து ஃபேமிலி கூட வந்து இந்த மூவியை என்ஜாய் பண்ண முடியும், கேரண்டி நான் கொடுக்குறேன். ஸோ எல்லாருமே ஜூலை 3 தியேட்டருக்கு வாங்க, சினிமா பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச். ஹாய், படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. எனக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப் விட செகண்ட் ஹாஃப் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பயங்கர ஃபன், பயங்கர என்டர்டெய்னிங்கா இருந்துச்சு. எல்லா கேரக்டர்ஸ் இருந்த எல்லாருக்குமே அந்த ஈக்குவல் ஸ்பேஸ் கொடுத்து
போத் மியூசிக்கா இருக்கட்டும் அண்ட் ஸ்க்ரீன் பிளேவா இருக்கட்டும் எல்லாமே ரொம்ப ஃபன்னா இருந்துச்சு. ஸோ கண்டிப்பா எல்லாரும் தியேட்டர்ல வந்து பார்த்து தேங்க்யூ. அனந்தி பேசுறேன். ரீசென்ட்லி நிறைய ப்ரீமியர்ஸ் நான் வந்து பேசியிருக்கேன், ரிவ்யூ கொடுத்துருக்கேன் எல்லா படத்துக்கும். பட் ரொம்ப வருஷம் கழிச்சு நான் திருப்பி ஒரு ஆன் ஸ்கிரீன்ல ஒரு 70 mm பாக்குறது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீலிங்கா இருந்தது எனக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு ஐம் ரியலி ஹாப்பி தட் இது ஒரு ஸ்டார்ட் அப் மாதிரி தான் இருக்கு. எனக்கு திருப்பியும் ஒரு நடிக்கிறது ஸ்டார்ட் பண்ற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு ரொம்ப வருஷம் கழிச்சு. பிகாஸ் படத்திலேயே கட்டா குஸ்தி 1லயே அதுதானே, கட்டா குஸ்தி 2லயும் அதுதானே. மேரேஜ் ஆனாலும் சரி நீங்க வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறது தானே அந்த கீ பாயிண்டே. ஆக்சுவலி நான் வந்து ஒவ்வொன்றாய் திருடுகிறாய் திருடுகிறாய், யாருக்கும் தெரியாமல் திருடுகிறாய். இது நான் எதுக்கு சொல்றேன்னா, விஷ்ணு விஷால் சார் நீங்க வந்து தமிழ்நாட்டோட பெண்கள் மனசு, தமிழ்நாடுன்னு கிடையாது, இந்த படம் பாக்குற எல்லா பெண்களோட மனசையும் நீங்க இந்த மாதிரிதான் திருடிட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி எனக்கு படம் பார்த்து ஐ வாஸ் வெரி 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 ஹாப்பி. ஐ வாஸ் லைக் ஜம்பிங். ரொம்ப சூப்பரா இருந்தது. கண்டிப்பா இட் இஸ் அ பிளாக் பஸ்டர். இட் வில் பி அ மெகா பிளாக் பஸ்டர். ஏன்னா பெண்களை தூக்கி நீங்க இங்க வைக்கிறீங்க தெரியுமா. எல்லா வீட்லயுமே பெண்கள் வந்து சந்தோஷமா இருக்கணும், அவங்களோட என்ன சொல்றது, அவங்க எது சாதிக்கணும்னு நினைக்கிறாங்களோ அதை சாதிக்கணும் அப்படி பண்ணிட்டாங்கன்னா கண்டிப்பா உங்க வீட்டுல வந்து ஹாப்பினஸ் இருக்கும், வெற்றி இருக்கும், லக்ஷ்மி இருக்கும், எல்லாமே இருக்கும். விவி சார், விஷ்ணு விஷால் சார், நீங்க வந்து ஃபீல் பண்ணீங்க கொஞ்ச நாள் முன்னாடி. பிகாஸ் யூ ஹாவ் தட் ஆட்டோ இம்யூன் கண்டிஷன் அண்ட் நிறைய பேர் வந்து ஏதோ கஷ்டம் கொடுக்குறாங்க, கஷ்டமா இருக்குங்கிற மாதிரி சொன்னீங்க. அப்படி ஃபீல் பண்ணாதீங்க. நீங்க ஃபீல் பண்றது எங்களுக்கு கஷ்டமா இருக்கு. பிகாஸ் பெண்களுக்கு சப்போர்ட் பண்ணா இந்த மாதிரி எதிர்ப்புகள் வரதான் செய்யும். இட் வில் கம். நீங்க வந்து அவ்வளவு சப்போர்ட் பண்றீங்க டுவர்ட்ஸ் விமன். ஒரு ஹீரோயின் ஓரியன்டட் ஃபிலிம் கொடுத்திருக்கீங்க. இட் இஸ் அ பிளாக் பஸ்டர். கண்டிப்பா இட் இஸ் அ பிளாக் பஸ்டர். சோ பேசுறவங்க பேசிட்டு தான் இருப்பாங்க, அமுக்குறவங்க அமுக்கிட்டு தான் இருப்பாங்க. நீங்க இந்த மாதிரி நிறைய படங்கள் எடுக்கணும், விமனுக்கு சப்போர்ட் பண்ற நிறைய படங்கள் எடுக்கணும். அண்ட் ரைட்டர்ஸ் எல்லா பெண்களுக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க, நிறைய எழுதுங்க பெண்களுக்காக. கண்டிப்பா எல்லாமே பிளாக் பஸ்டர் ஆகும். இந்த படத்துல வந்து எல்லா கேரக்டர்ஸுமே ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமா இருந்தது. அதே மாதிரி ஹஸ்பண்ட் ஒய்ஃப்ல நடக்கிற விஷயங்கள்லாம் செம்மையா கனெக்டிவா இருந்தது. டுவர்ட்ஸ் கிளைமேக்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா யூ வில் என்ஜாய் இட். தேர் இஸ் a lot of surprises, நடுவுல பேக்கேஜஸ். ரம்யாக்ஷன் மேம் வந்து பயங்கரமான பேக்கேஜ். அவங்க வந்து we loved her presence over there. And second half வந்து full fun, full entertainment. You all will love it. Actually படத்துல வந்து 3 ஹீரோயின்ஸ் இருக்காங்க. யாருன்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம ஐஸ்வர்யா மேம், அதுக்கப்புறமா வந்து செகண்ட் ஒன் நம்ம மீனு மேம், மோக்ஷா அவங்க. அண்ட் தேர்ட் யார் தெரியுமா? தேர்ட் வந்துட்டு ஜாரா. She has nailed the performance. அவங்க தான் ஹார்ட் ஆஃப் த ஃபிலிம். ரொம்ப பயங்கரமா பண்ணிருக்காங்க. ஃபியூச்சர்ல ஒன் ஆஃப் த மோஸ்ட் வாண்டட் ஹீரோயின் ஆவாங்க. she has done so well. ஐஸ்வர்யா மேம் பத்தி சொல்லணும்னா she is very down to earth. நான் நிறைய பேரோட ஒர்க் பண்ணிருக்கேன். அந்த டைம் எல்லாம் everyone has lot of attitude and stuff, but இவங்க she is very down to earth. She supports everyone. She talked to me very 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 well and encouraging and ஒரு bonding create ஆகுது எங்களுக்குள்ள. நான் வந்து செல்லாயா சார் பத்தி சொல்லி ஆகணும். படத்துல வந்து படம் பண்ணும்போதே இது வந்து சின்ன ரோல் தான் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு என்னன்னா, எனக்கு சாரோட டைரக்ஷன்ல இருக்கணும், விஷ்ணு விஷால் சார் அண்ட் ஐஸ்வரி கணேஷ் சார் அவங்க ப்ரொடக்ஷன்ல ஒர்க் பண்ணணும். பிகாஸ் கட்டா குஸ்தி பார்ட் 1ஓட மிகப்பெரிய ஃபேன் நான். கண்டிப்பா செகண்ட் பார்ட்ல இருக்கணும் அப்படின்னு நினைச்சேன். இது சின்ன ரோல்னாலும் பரவாயில்ல சார் நான் பண்றேன் அப்படின்னு சொல்லி வாண்டா பண்ணேன். பட் சாரே சொன்னாரு நான் உங்களுக்கு பெரிய ரோலா அதுக்கப்புறமா தரேன் அப்படின்னாரு. ஸோ ஐ ரியலி ஃபீல் ஹாப்பி. எனக்கு அந்த அளவுக்கு ஒரு விஷயம் ரொம்ப ஹாப்பியா இருக்கு. அண்ட் ஜாரா பத்தி சொல்லணும்னா ரொம்ப மரியாதை ரொம்ப ஜாஸ்தி தராங்க. இப்ப இருக்கிற பிள்ளைங்க இந்த மாதிரி வளர்க்கணும், பேரண்டிங் இந்த மாதிரி இருக்கணும். ஷீஸ் வெரி போல்ட். இந்த மாதிரி குழந்தைங்க ரொம்ப போல்டா இருக்கணும். ஸோ என்ன வந்து தாரத்தப்பட்ட
அண்ட் மீ காமன் அந்த டைம்ல வந்து அவங்க பார்த்துக்க வாய்ப்பே கிடையாது. பட் ஷி ரெகக்னைஸ்ட் மீ அண்ட் ஷி கேம் அண்ட் ஸ்போக் மீ. ஐ வாஸ் லைக் ஷாக். உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு நான் கேட்டப்போ நான் உங்களை வந்து கருப்பு மூவில வந்து அது இடிக்கிறது சீன் அது பார்த்தேன், அதை வச்சு ரெகக்னைஸ் பண்ணாங்க. அப்புறம் அந்த 29 ஃபிலிம்ல அந்த டான்ஸ் அதை வச்சு ரெகக்னைஸ் பண்ணாங்க. ஸோ ஐ வாஸ் ரியலி டச் அண்ட் மூவ். ஆடியோ லான்ச்ல பேசும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்ததுங்க. ஏன்னா சின்ன குழந்தை, அவங்களுக்கு தெரியற ரெஸ்பெக்ட் தட் இஸ் she will grow for sure. And overall sir, Vishnu Vishal sir, you're rocking on screen and off screen. Plus Aishwarya sir, நீங்க ரெண்டு பேரும் இந்த காம்பினேஷன் விட்டுறாதீங்க ப்ளீஸ். இந்த மாதிரி நிறைய படங்கள் பண்ணுங்க. செல்லாயோ சார் பார்ட் 3 காக வெயிட்டிங். சோ இனிமே எவ்வளவு பார்ட் வந்தாலும் இதே ஹீரோ இதே ஹீரோயின் தான், வேற மாத்துறதுக்கு வாய்ப்பே கிடையாது. வேற யாரும் இவ்வளவு பெஸ்ட் பார்க்க முடியாது. எல்லாருமே தியேட்டர்ல வந்து பாருங்க July 3rd. So thank you so much. You will love it. Thank you.